ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி வந்துட்டு நெஞ்சு சளியாக இருக்கிற மருந்து எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்மகிட்ட பால் வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக எஃபெக்ட் இருக்கும். இது குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம் சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 மிளகு சேர்த்துட்டு இந்த மாதிரி இடிகளை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம இடிச்சு வச்சுருந்தா அந்த பெப்பரையும் சேர்த்துக்கலாம். ஸோ பால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா இது கூட 2 வெத்தலையை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு துளசியும் சேர்த்துக்கலாம். 2த்தையுமே நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக மெடிசன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நம்ம நெஞ்சு சளி ஈஸியாக இறங்கிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.